ना बिल्कुल बच्चों को मान सम्मान की बात है देखिए எனக்கு இவர் காட் ஃபாதர் நம்ம யார் கெஸ்ட் சொல்லுங்க நேம் எழுதுவதா கெஸ்டா நேம் எழுதுவதா கெஸ்ட் கிடையாது Good afternoon to one and all present here. பள்ளிகள் நமக்கு கோவில்கள், மாணவ செல்வங்கள் தெய்வங்கள். ஆம், சிறப்பு குழந்தைகளின் 87வது விளையாட்டு விழாவை கண்டு மகிழ வருகை தந்திருக்கும் அனைவரையும் கரம் கூப்பி வருக வருக என அன்புடன் வரவே. விளையாட்டுகள் நம் உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்வு தந்து நீண்ட ஆயுளை கொடுக்க வல்ல ஆயுதம். இப்புத்துணர்வுடன் இவ்விழாவை காண வந்திருக்கும் பெரியோர்கள், சான்றோர்கள், ஐசிஎம் அருள் சகோதரியர்கள், ஆசிரிய பெருமக்கள், அன்பர்கள், நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். We also have amidst us our guest of honor, Dr. E. Hemant Raj, who is the Chairman and Professor, Department of Surgical Oncology and Executive Vice Chairman of the Cancer Institute, Adyar, Chennai. We invite Mr. Sampath Raj Chalani, the grandfather of Sudarshana, studying in first, whose presence amidst us has added speciality to this auspicious moment. சிறுவர் பார்வைத்திறன் குறைகளையும் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிஸ்டர் மார்கரெட் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். சிஸ்டர் பெட்ரிஷியா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். We start the day's event with prayer by Mrs. Annie. எல்லாம் வல்ல இறைவனை நம் மனக்கண்முன் கொண்டு வர மிஸ்ஸஸ் ஆனி. உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அணியாகி மணியாகி அகவள்ளும் ஒளியாகி ஆயிரம் பெருமை கொண்டே ஆர்வமாய் உன்னையே அணுகி வருவோர்க்கு அகலாத துன்பம் துடைக்கும் இறை அருளே, பூத்தமலர் தோற்கவே புதுமுகம் காட்டிடும் புத்தருள் வழங்கும் ஊற்றே, பூமிக்கு பரிசாக வந்து
உன் பேரொழியால் புத்துயிர் தந்து காத்த எம்பெருமானே, இனிமையான நல் வாய்ப்பினை தந்தமைக்காக இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நானிலமாம் நந்தவனத்தில் பூத்த நறுமண பன்மலர்கள் நாடோறும் நடனமாடி நானிலமெங்கும் நறுமணம் வீசிக்கொண்டிருக்க, எம் சிறுமலர் வனத்தின் செம்மலர்கள் ஆடி ஓடி விளையாடி கழிக்கும் 87வது விளையாட்டு விழா இனிதே நடைபெற ஏற்ற சாதகமான காலநிலையும் சூழ்நிலையும் தந்து கொண்டிருக்கும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா, இவ்விளையாட்டு விழா இனிதே இன்று நடைபெற எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சிகளையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். இறையரசின் வளர்ச்சி ஒரு நாளில், ஓராண்டில், ஏன் ஒரு நூற்றாண்டில் முடிந்து போகின்ற ஒன்றல்ல. அது அசாதாரண நிறைவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. எம் நிர்வாகம், பள்ளியின் வளர்ச்சியும் இறையருளால் ஏழை எளியவரின் வாழ்வில் ஏற்றம் பெற வைத்து நிறையொளியை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்நிறைவை அடைய தங்கள் அர்ப்பண வாழ்வால் சேவை செய்து வரும் எம் ஐசிஎம் அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலத்தை கொடுத்து காத்திட உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். கடவுளை நேசிப்பவன் கடவுளை தேடுகிறான், மனிதனை நேசிப்பவன் கடவுளாக வாழ்கிறான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள், ஆண்டோர்கள், நல்லுள்ளம் படைத்த பெரியோர்கள், துறவரத்தார் அனைவரும் இறை ஒளி பெற்று நலமுடன் வாழ இறை அருளை வேண்டுகிறோம். ஓடும் நதியானது தான் ஓடும் பாதையில் உள்ள இடங்களை விளைநிலமாக்கி மக்களுக்கு உதவுவது போல எம் தலைமை ஆசிரியரும் அவரோடு இணைந்து செயலாற்றும் ஆசிரியர் பெருமக்களும் எம் பள்ளி மாணவர்களின் எல்லா வளர்ச்சியிலும் அவர்தம் செயல்பாடுகளிலும் உறுதுணையாக இருந்து வரும் இவர்கள் அனைவரையும் உம் ஆசீர் மழையால் நனைத்தருளும். பெறுவதற்காக மட்டும் கைகளை வைக்கிறாரே, கொடுக்கும் நேரத்திலோ உன் கைகளை மூடிக்கொள்ளாதே. கைகள் இருப்பதே பிறருக்கு கொடுப்பதற்காகத்தான் என்ற வாக்குக்கு ஏற்ப வாழ்ந்து தங்கள் வாழ்வில் இறை அருளை கண்டு எம் மாணவ செல்வங்களின் கல்வி என்னும் ஒளியேற்ற பல வகைகளில் உதவி வரும் நன்கொடையாளர்கள் அனைவரையும் இந்நேரம் நினைவு கூர்ந்து என்றும் எல்லா வளமும் பெற்று வாழ இறை அருளை வேண்டுகிறோம். வானத்தின் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிவது போலவும், வானவில்லின் பல வண்ணங்கள் வானத்துக்கு அழகு சேர்ப்பது போலவும் எம் மாணவ செல்வங்களின் திறமைகள் அகிலமெங்கும் பரவி சமுதாயத்தில் சிறந்து விளங்கிட உம் அருள் தாரும். தந்தையே இறைவா, இவ்விளையாட்டு விழா எம் மாணவருக்கும் அவர் தம் பெற்றோருக்கும் கிடைத்த பெரும் கொடை, ஓர் அரிய வாய்ப்பு. இவர்கள் உடல் நலத்தோடும் மகிழ்வோடும் விளையாடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் வெற்றி தோல்விகளை ஏற்றிடவும் அவர்கள் மனதினை பக்குவப்படுத்தி ஆசீர்வதியும். கடவுள் தரும் வாழ்வு மனிதனுக்கு ஒளியாயிருக்கிறது, அந்த ஒளி இருளில் ஒளிர்கிறது. ஆம் தந்தை இறைவா, இவ்வளாகத்தில் உள்ள அனைவரின் உழைப்பும் எம் மாணவர்களின் அறியாமை இருளை அகற்றி வாழ்வில் ஒளிபெற எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காகவும் வெற்றி விழா ஒன்றினை காண செய்து கொண்டிருப்பதற்காகவும் நன்றி கூறி தொடர்ந்து வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று மாணவ சமுதாயம் நீண்டழாய் ஒளிர ஏற்றம் பெற ஆவண செய்ய உதவியருளும். ஒளியானது பொய்மையிலிருந்து மெய்மைக்கும் இருளிலிருந்து ஒளியிலுக்கும் இறை வாழ்விற்கும் அழைத்து செல்கிறது. ஒளி பிழம்பாக அருட்பெரும் ஜோதியாக மாசற்ற ஜோதியாக இறைவன் உள்ளார் என்பதை எல்லா மதங்களும் கூறுகின்றன. இறைவனின் ஒளி நம் வாழ்வின் வழியை செம்மைப்படுத்தி இறை அருளை நிறைவாக பெற்றிடவும் உம் ஒளி எம் உள்ளங்களிலும் எம் சிறுமலர் இல்லத்திலும் நிறைந்திடவும் இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆமென். Followed by the prayer, we have students from the higher secondary along with the blooming buds.
which are facial expression, movements performed to rhythm, and the combination of dancing and acting were beautifully synchronized by these dancers. இறை ஒளியை இறை வழிபாட்டு நடனத்தின் மூலம் நமக்கு பெற்று தந்த 17 மாணவிகளுக்கும் அவர்களை பயிற்றுவித்த மிஸ்ஸஸ் சுப்பு அண்ட் மிஸ்ஸஸ் சந்திரா ஆசிரியர்களுக்கும் எமது நன்றி. ஒளியாம் இறை ஒளியை ஏற்றுவோம், எங்கும் ஏற்றுவோம். Now I call upon our chief guest Mr. Surana, our guest of honor Dr. E. Hemant Raj, Mr. Sampath Raj Chalani, followed by Mrs. Vedavalli. நம் இறைவனை முதலாவது வரவேற்று எம் சிறுமண செவித்திரன் குறையுடையோர் மேல்நிலைப் பள்ளியின் 87வது விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். எம் பள்ளியின் 87வது விளையாட்டு விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் விழா தலைவர் GRS என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் திரு கௌதம் ராஜ் சுரானா அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள மேட்டா நகரில் சிறந்த பாரம்பரியமிக்க ஜெயின் குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் தனது சொந்த மாநிலத்தில் கல்வி பயின்று பின்னர் 1970ஆம் ஆண்டு காவேரி நதிக்கரையில் உள்ள கொள்ளிடத்தில் ஒரு சிறிய நகைக்கடையை தொடங்கினார். பின்னர் 1980ஆம் ஆண்டு முதல் சென்னையில் வணிக தொழில் செய்து வந்தார். இவரது அயராத உழைப்பினாலும் தளராத முயற்சியாலும் 1990ஆம் ஆண்டு சுரானா குரூப் என்னும் நிறுவனத்தை தொடங்கினார். சுரானா குரூப்பின் பவுண்டர் சேர்மனான இவர்களது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மற்றும் இன்றைய இளைய தலைமுறையினருக்கும் ரோல் மாடலாக திகழ்பவர். தெளிந்த எண்ணம், எளிய வாழ்க்கை, தன்னிடம் பணிபுரிவோரை அன்புடன் வழிநடத்தும் திறன் கொண்ட இவர் உதய் இண்டஸ்ட்ரீஸ் சென்னை பிரைவேட் லிமிடெட் மற்றும் குருதேவ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் சேர்மனாகவும் உள்ளார். ஓய்வின்றி உழைக்கும் இவரது முக்கிய குறிக்கோள் சமுதாயத்திற்கு தன்னலமற்ற தொண்டு செய்வதுதான். இவர் பல்வேறு ஆன்மீக, சமுதாய, கலாச்சார கல்வி நிறுவனங்களிலும் உறுப்பினராக இருந்து வருகிறார். தென் சென்னை லயன்ஸ் கிளப்பில் சுமார் 35 ஆண்டுகளாக உறுப்பினராக உள்ள இவர் சமாஜ் ரத்னா மற்றும் ராஜஸ்தான் சிரோன்மணி ஆகிய விருதுகளையும் பெற்றுள்ளார். அன்னாரை மாலை அணிவித்து நினைவு பரிசளித்து வருக வருக என வரவேற்கின்றோம்.
இவருடன் வந்திருக்கும் திரு பகவந்த் தாஸ் பஜாஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். He has completed MBBS and MS in Stanley Medical College. He has also done his MCH in Surgical Oncology and PhD in University of Madras. He is also serving as the Adjunct Professor in the Tamil Nadu Dr. MGR Medical University, Chennai. இவர் Asian Pacific Advisory Board of Surgical Oncology மற்றும் Editorial Board of Indian Journal of Surgical Oncology இன் உறுப்பினராகவும் உள்ளார். இவர் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். இவர் புற்றுநோயை குணப்படுத்தும் சேவையில் பற்று கொண்டவர், உறுதியான இலக்குடன் நற்காரியங்களுக்கு தன்னை அர்ப்பணிப்பவர், சிறந்த கல்வியாளர், ஆனால் அதே நேரம் வியக்கத்தக்க எளிமையும் அடக்கமும் நிறைந்தவர். அடையார் புற்றுநோய் மருத்துவ நிலையத்திற்கு வரும் பல்வேறு நோயாளிகளுக்கு நம்பிக்கை அளித்து லட்சக்கணக்கான ஏழை மக்களுக்கு புது வாழ்வை அமைத்துக் கொடுக்கும் உயர்ந்த பணியை திறம்பட செய்து வருபவர். டாக்டர் ஹேமந்த்ராஜ் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் அடைகின்றோம். Now, Dr. Hemanthraj will be honored by our children. எம் பள்ளியில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் பயின்று வரும் மாணவி சுதர்சனாவின் தாத்தா திரு சம்பத்ராஜ் சலானி அவர்கள் ராஜஸ்தானில் பிறந்தவர். கடந்த 40 ஆண்டுகளாக சென்னையில் வியாபாரம் செய்து வருகிறார். இவர் சலானி இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா லிமிடெட் மற்றும் ஸ்ரீ ஜெய் ஜினேந்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெடில் டைரக்டராக உள்ளார். இவர் ஏழை எளிய மக்களுக்கு பல விதங்களில் உதவி புரிந்து வருகின்றார். இவரை அன்புடன் வாழ்த்தி வருக வருக என வரவேற்கிறோம். இவருக்கு மாலை அணிவித்து நினைவு பரிசளிக்க வருகிறார் அவருடைய பேத்தி சுதர்சனா. சுதர்சனாவின் தந்தை திரு தரம்சந்த் சலானி அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் உறுப்பினர் ஆவார். தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கும் நல்லுள்ளம் கொண்ட இவர் LSCயின் பல்வேறு பணிகளில் உள்ளார்ந்த அன்புடன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர். அறிவிலும் பண்பிலும் உயர்ந்தவர். எந்தவித ஆடம்பரமும் எதிர்பார்ப்பும் இன்றி எங்களில் ஒருவராக இருந்து குறிப்பறிந்து என் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுபவர். என் பள்ளிக்கு RO வாட்டர் சிஸ்டம், நேம் போர்டு மற்றும் கிட்ஸ் பிளே ஜோன் அமைத்து கொடுத்துள்ளார். மேலும் இன்றைய விழா சிறப்பாக நடைபெற எங்களுடன் இணைந்து முழு மூச்சுடன் செயல்பட்டவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. திரு தரம்சந்த் சலானி அவர்களை அவர்களது குடும்பத்தினரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நலம் விசாரித்து என்றும் எங்களை ஜெபத்தில் தாங்கி வரும் என் பள்ளியின்